அஸ்ஸலாமு அலைக்கும். சவுதி வாழ் தமிழ் மன்ற நண்பர்களுக்கு இன்றைய பதிவு நாள் 12 ஏப்ரல் 2025. அ ஹஜ்ஜை முன்னிட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் இன்றைக்கு அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மக்காவுடைய கட்டுப்பாடுகள. வருகின்ற ஏப்ரல் 23 முதல் மக்கா உள்ள செல்வதற்கு தடை. யாரெல்லாம் மக்கா உள்ள போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஹஜ் பெர்மிட் இருக்கணும். அல்லது உங்க ரெசிடென்ட் ஐடி இக்காமால வந்து மக்கான்னு மென்ஷன் பண்ணியிருக்கணும். அல்லது கம்பெனி வந்து உங்களுக்கு ஒர்க் பெர்மிட் மக்கா உள்ள ஒர்க் பண்ணுறதுக்கான பெர்மிட்ஸ் இவங்களை தவிர்த்து வேறு யாரும் உள்ளே போக முடியாது அப்படிங்கிறத அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது வருகின்ற ஏப்ரல் 23 முதல் ஹஜ்ஜு காலங்கள் முடியிற வரைக்கும், அதாவது ஜூன் 11 வரைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது இன்றைக்கு அவங்க அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மேலும் மக்காவை சுற்றி எந்த டைப் ஆஃப் வீசாவும் அவங்க வந்து இந்த பீரியடில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் அவங்க வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யாராவது மக்கா உள்ளே போகணும் 23 ஏப்ரலுக்கு பிறகு போகணும்னு நினச்சிங்கன்னா 3 பெர்மிட், அதாவது ஒன்று ஹஜ் பெர்மிட் இருக்கணும், அல்லது உங்ககிட்ட ரெசிடென்ட் ஐடியில் மக்கான்னு மென்ஷன் பண்ணியிருக்கணும், அல்லது கம்பெனிக்கிட்ட நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கான பெர்மிட்ஸை வந்து வாங்கியிருக்கணும். இந்த 3ம் இல்லாமல் தயவுசெய்து போகாதீங்க. இதை அவங்க அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மதீனாவுக்கு செல்வதற்கு எந்த ஒரு தடையும் இல்லை. இது ஒன்லி மக்கால செல்வதற்கு தான் இந்த தடையை அவங்க விதிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் அவங்க கொடுத்த இன்றைக்கான அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன். அஸ்ஸலாமு அலைக்கும்.